கம்ருதீன் வந்து இவனோட ஓட்டு வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாது மக்கள் மத்தியில் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன வச்சு இவன் வந்து கேம் ஆடுறானோ என்கிட்ட வாக்குமூலம் வாங்குறானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இவன் மேலே வந்து பயங்கரமான ஒரு டவுட் வருது. இப்போது நான் வெளியே போய் பார்த்துட்டு தான் வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக வந்து பார்வதி ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இப்போ விக்கல் விக்ரம் கிட்ட உட்காந்து அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா கம்ருதீன் பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. யாரை நம்பணுனோ அவங்களே வந்து அகெயின்ஸ்டாக பேசுகிறப்போ என்னால் அதை தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி வந்து விக்ரம் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து அந்த வீக்கெண்டில் வந்து நம்ம என்னென்ன இவனை நம்பி சொன்னோமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீக்கெண்டில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனை எப்படி நம்ம நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்னால் கடந்து போக முடியல ஈஸியாக. நான் வேறு ஏதாவது ஒரு விஷயம் நான் கூட வந்து கடந்து போயிடுவேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் வந்து கடந்து போக முடியல. அகெயின் அண்ட் அகெயின் இந்த வீட்டில் அவனை பார்க்குறோமா அதே ஒரு தாட் வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நான் வெளியே போய் ஷோவை பார்த்துட்டு தான் வந்து எந்த ஒரு விஷயம் நான் முடிவு எடுக்கிறதுனாலும் வந்து பண்ணணும். ஆப்வியஸாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். பட் அங்கே வெளியே போய் சட்டையை பிடிச்சி கேட்க போகிறேன் நான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓட்டு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த வாக்குமூலம் பேட் டச் அப்படிங்கிற விஷயத்த உட்காந்து வாங்கியிருக்கான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்த உடனே இவ்வளோ நாள் நீ பண்ணது கேமா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு ஒரு டவுட் வருது. என்கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணி ஒரு கேம் ஆடினானோ ஒரு யூஸ் பண்ணிட்டானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே வந்து பார்வதி வந்து விக்ரம் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இன்னொரு சைடு வந்து பார்த்தா நம்ம கம்ருதீன் வந்து வினோத் கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சாண்ட்ராவை பற்றி அந்த பிஆர் மேட்டர் பற்றி நேற்று வந்து சாண்ட்ரா வந்து அந்த பிஆர் விஷயத்தை பற்றி பேசும்போது வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பிஆர் நான் உள்ளே வரேன்னு தெரிஞ்ச உடனே என்னோடய ப்ரோமோ ரிலீஸ் ஆன உடனே என்னை ரீச் அவுட் பண்ணாங்க. நாங்கள் கம்ருதீன் டீமில் இருந்தும் சபரி டீமில் இருந்தும் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து வேணுன்ட்டே அதை வந்து சும்மா சொல்கிறாங்க. அப்படி எப்படி கம்ருதீன் டீம் யாராவது ரீச் அவுட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை வந்து அந்த இடத்துல சொல்லி என்னை டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க. பார்வதி கூட இப்போ க்ளோஸாக இருக்கிறனால பார்வதி கூட சேர்ந்துட்டு என்னை வந்து அஃபெக்ட் பண்ணணும் ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கம்ருதீன் வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.